Purple Knot உங்கள் இல்ல திருமணம் இனி உலகெங்கும் திருமண நேரடி ஒளிபரப்புக்கு call 9380993809 or visit purpleknot.com. கேபிடிவி நேயர்களுக்கு வணக்கம். எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் பல பேரை சந்திக்கிறோம். ஆனால் அதில் சில முக்கியமானவர்கள் நம்ம மனசில் எப்போவுமே ஒரு தெய்வமாக மாறி நின்றுடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நடிப்புக்கு ஒரு சிவாஜி அவர்கள்னா, நியூரோவுக்கு டாக்டர் ஸ்ரீதர். திஸ் இஸ் டாக்டர் ஸ்ரீதர் அண்ட் இஸ் அ வெரி டியர் ஃப்ரெண்ட். He looks very young, but I know him for almost now 20-25 years now, but he looks the same. நான் எப்போ பார்த்தேனோ அதே மாதிரி, இன்ஃபேக்ட் அதை விட இன்னும் யங்காக ட்ரிம்மாக இருக்காரு. டாக்டர், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்லுங்க என்ன விஷயம்னு நீங்கள் சொன்னாதான் முடியும். ஸோ மேபி யூர் ஆல்வேஸ் ஆக்டிவ் அண்ட் ஐ ஃபீல் யங். ஏஜ் இஸ் ஒன்லி அ நம்பர். ட்ரூ. இன் யுவர் மைண்ட், இஃப் யூ ஆர் யங், யூ ஆர் யங். வெரி நைஸ்லி செட் டாக்டர். எனக்கு என்னென்னா, see I've started a channel called, இந்த பேண்டமிக் டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் when I open it up, really overwhelming response. நானே எதிர்பார்க்கல. வெரி ஷார்ட் ஸ்பேனில் நல்ல வியூவர்ஷிப் அண்ட் நல்ல ரீச் ஆனோன்னா, ஐ தாட் it shouldn't be like a general channel where we keep on talking about other artists. People should also benefit. இப்போ அதை உங்களை விட வேறு யார் பெட்டர் பர்சனாக இருக்க முடியும்? So I had told them about, I want to you to tell the audience a small prelude about you, doctor. என் பேர் டாக்டர் ஸ்ரீதர். ஜஸ்ட் லைக் பத்மினி அம்மா சொன்ன மாதிரி, நான் ஒரு நியூரோசர்ஜன். நான் ஸ்கூலிங் பண்ணது கல்கட்டா. அதுக்கப்புறம் ஃபுல் மெடிக்கல் காலேஜ், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். அதுக்கப்புறம் நியூரோசர்ஜரி பண்ணது under my uncle and the founder of neurosurgery in India, Dr. Ramamurthy Kadila, the pitamahan of neurosurgery. And avaroda I had the honor and good fortune over 25 years avaroda I have worked, learnt. எவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க? ஒரு 15,000. ஆக்சுவலி கவுண்ட் பண்ணுறது கிடையாது. ட்ரூ. ஹெல்ப் ஒரு ஃபெலோ ஹியூமன் பீயிங்க்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணணும். தட் இஸ் மை ஃபிலாசபி ஆஃப் லைஃப். ட்ரூ. அவ்வளோதான். இன் வாட் எவர் வே. நான் ஏற்கனவே ஆடியன்ஸுக்கு சொல்லியிருக்கேன். என் ஹஸ்பண்ட் பிரபுக்கு ஹெல்த் சரியில்லாத போது எப்படி டாக்டர் ஸ்ரீதர் அந்த இடத்துல நின்று, ராமூர்த்தி அவர்களும் ஃபுல் ஆப்ரேஷன் ஸ்ரீதர் சார் தான் பண்ணார். இதையும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இட்ஸ் சச் அ கிரேட் ப்ரிவிலேஜ் டு ஹேவ் இம் ஹியர். ஏன்னா இப்போ இவர் எப்படின்னா, ஒரு ஆபத்துன்னு சொல்லி போகும்போது டாக்டர்ஸ் இப்போ இருக்கிற டாக்டர்ஸ் ஐ டோன்ட் நோ, ரொம்ப ஃபைனான்ஷியலாக போச்சு. ஆனால் ஸ்ரீதர் சார் மட்டும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நைட்டு 1 o'clock கூட நம்மளால் ரீச் பண்ண முடியாது. அது எப்படி டாக்டர் யூ கீப் அப் தட்? தட் இஸ் யூ ஹாவ் டு ஃபீல். அந்த இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்குது, எம்பத்தின்னு. I don't know the exact word in Tamil, but அது ஒரு ஃபீலிங் ஃபார் தி ஹியூமன் பீயிங். அனுதாபம், ஐ திங்க். அந்த ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு பதட்டமோட ஒரு பேரண்ட்டோ, ஒரு ஹஸ்பண்டோ, ஒய்ஃபோ எமர்ஜென்சிக்கு வந்தால், வாட் எவர் டைம் ஆஃப் த டே ஆர் நைட், இஃப் அந்த டைமில் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா, then why are you a doctor? Lovely doctor, lovely, very touching for me. I think that is what I am, and I think that's what many doctors are. Many doctors who are sitting quietly, அவங்க ஊரில் குவைட்டாக உட்காந்துருக்காங்க, பட் இப்படி தான் இருக்காங்க. That's what for me being a doctor is. ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பெரிய நியூஸ் பேப்பரில் வருதோ, அதெல்லாம் that's a different thing. பட் முக்கியமாக ஒரு பேஷண்ட் கூப்பிட்ற டைமில் நீங்கள் இருக்கணும். டு கேர் ஃபார் அ ஹியூமன் பீயிங் இஸ் வாட் இஸ் பீயிங் அ டாக்டர். வெரி வெல் செட் டாக்டர். இன்னொன்று உங்களை கேட்குறோம், நீங்கள் முதலே நியூரோவை தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா டாக்டர்? யா, ப்ரொஃபஸர் ராமூர்த்தி என்னோட பெரியப்பா, ஃபாதர்ஸ் எல்டர் பிரதர். ஸோ
நான் வளர்ச்சியே அவரை பார்த்து தான் நான் வளர்ந்துருக்கேன். ஸோ ஐ திங்க் அண்ட் ஐ நியூ தட் என்னோட ஃபாதர் வந்து ஒரு என்ஜினியர், மெட்டலர்ஜிஸ்ட் எல்லாம். ஸோ என்னோட எல்டர் பிரதர்லாம் இன்ஜினியரிங்லாம் படித்தாங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த மெஷின், ஆயில் அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஐ somehow knew I wanted to become a doctor, and then I worked, பெரியப்பாவோட ஒர்க் பண்ணிவிட்டு then I decided yes, this is my line. இப்போ நீங்கள் என்னை திருப்பி ஒரு நியூரோசர்ஜரியில் ஒரு 35 வருஷம் கழித்து நீங்கள் திருப்பி கேட்டிங்கனாக்க அடுத்த ஜென்மம்னு இருந்தால் என்ன ஆவீங்கன்னா ஐ வில் ஸ்டில் சே நியூரோசர்ஜரி. Wow. But one thing I've seen in this medical profession, doctor, you have to always keep upgrading இல்லையா yourself. ஆமாம், திருப்பி படிக்கணும். நான் வந்து 1974 படித்தது வந்து இப்போ நான் அந்த நாலேஜ் தான் இருக்குது இப்போவும்னா ஐ எம் அவுடேட்டட். ஜஸ்ட் லைக் நம்ம மொபைல் ஃபோன்ஸ்லாம் எவ்ரி இயர் நீங்கள் 1 year old மொபைல் ஃபோன்னா பீப்புள் வில் சே யூ ஆர் ஓல்ட் ஃபேஷன்ட். ஸோ அதே மாதிரி மெடிக்கல் ஃபீல்டு, ஏன்னா நம்ம பாடியிலேயே எஸ்பெஷலி இந்த பிரெயின் வி ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் அபவுட் இட். ஸோ அந்த ரிசர்ச்சும் நாலேஜும் எவ்ரி டே இட் இஸ் கெட்டிங் அப்டேட்டட். நியூ திங்ஸ் ஆர் பீயிங் ஃபவுண்ட். ஒரு 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 ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஒரு புது வழி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ வி நீட் டு நோ தட். ஒன்லி தென் நம்ம டியூட்டியை வி கேன் டூ இட் ப்ராப்பர்லி. I think that is very important. Therefore, there has to be we are studying constantly. Studying na book vechindi padikkiradhu maatram kediyadu. Each patient is a book. You learn from patients, and that's why as doctors நம்ம நிறைய பேரும் we are very grateful to our patients because they have taught us, each one has taught us a lot. So nice. It's a different dimension actually. ஏன்னா நான் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. There was a patient from Sri Lanka. They wanted to take the patient to US for an operation. அப்போ அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் யூஎஸ் போகிறதா இருக்கோம், பட் கேன் யூ சஜஸ்ட் சம்படின்னு கேட்டப்போ நீங்கள் அப்போ மலரில் இருந்தீங்க. ஸோ ஐ டோல்ட் தெம், நீங்கள் நேராக இங்கே தூக்கிட்டு வாங்க, டாக்டர் கையில் வாங்க, யூ ஆர் சேஃப்னு. அண்ட் வென் தட் பர்சன் பிகேம் ஆல் ரைட் அண்ட் வென் தே வென் பேக் ஹோம் ஹாப்பி, அது ஒவ்வொருத்தரும் உங்களை அந்த பாராட்டும் போது அந்த ஃபீலிங் உங்களுக்கு எப்படி இருக்கும் டாக்டர்? when they get back their life? சந்தோஷமா இருக்கு. இந்த பேஷண்டோட அட்டெண்டரை விட எங்களுக்கு தான் நிறைய சந்தோஷம். பிகாஸ் அந்த டாக்டர் அண்ட் பேஷண்ட்க்கு ஒரு ஃபேத் கிரியேட் ஆயிடுதுல்ல, ஒரு there is a bond, ஒரு பாண்ட் வருது. ஸோ எங்களுக்கு தான் அந்த சந்தோஷம், அந்த we are so happy. ஒரு பேஷண்ட் வந்து தேங்க்யூன்னு பாய்ன்னு சொல்லிட்டு when they go, it is for us, it's a great feeling of it's a nice feeling, and that is the joy of being a doctor. Very true, very true. டாக்டர், உங்க சன் ஒருத்தர் வந்து நல்ல ஸ்போர்ட்ஸ்ல இருக்காரு இல்லையா? ஆமா, my second son Dr. Ashwin, he is a doctor. அவர் வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாரா? அவர் ஸ்குவாஷ் நேஷனல் லெவல் ஜூனியர்ல இருந்தாரு. So a long time he spent அதுக்கு ட்ரைனிங். Now he is training to be a neurosurgeon. டாக்டர், எப்படி அவர் வேற ஒரு லைன் படிக்க வச்சுட்டு திருப்பி இதில் கொண்டு வந்தீங்க? அது ஒரு பெரிய கதைங்க. அவர் வந்து ஸ்குவாஷில் வெரி வெரி இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்கூல். ஸோ அவர் வந்து ஆல்மோஸ்ட் 8 hours ட்ரைனிங் பண்ணுவார் ஃபார் ஸ்குவாஷ். அண்ட் நேஷ்னல் லெவலில் விளையாடிருக்காரு, இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ் விளையாடிருக்காரு. ஸோ அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ கிளாஸ் 11 and 12 வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் பின்ன எடுக்க முடியாது அந்த மாதிரி லெவலில் ட்ரைனிங் பண்ணுறச்சு. ஸோ he took காமர்ஸ். பட் அந்த காமர்ஸ் அந்த 11 and 12 முடியறச்சு. தட்ஸ் வென் யூ ஃபினிஷ் யுவர் ஜூனியர் லெவல் இன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் தென் கம் இன் டு சீனியர் லெவல். ஏதோ அவனுக்கு நல்ல புத்தி வந்ததா என்ன புத்தி வந்ததுன்னு தெரியல. சடன்லி ஒரு நாள் வந்து he said, எனக்கு காமர்ஸ் வேண்டாம், ஐ வாண்ட் டு டூ மெடிசன். ஸோ இதை என்னப்பா நீ கிளாஸ் 12 முடிச்சிருக்க, நீ இப்போ வந்து மெடிசன் பண்ணுங்கிற, எப்படி அது, ஏன் அது? நோ பிகாஸ் எந்த அதர் ஃபீல்டு எடுத்தாலும் பை 60-65 யூ ஆர் ஃபினிஷ்ட். ஆஸ் அ டாக்டர் யூ ஆர் அ டாக்டர் ஃபார் லைஃப். Very true, very true. So I think I want to do medicine. So இது வந்து it was a big problem. ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம எஜுகேஷன் போர்டில் எங்ககிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா, என் ஒய்ஃப் வந்து வேரியஸ் போர்ட்ஸ்க்கெலாம் எஜுகேஷன் போர்டெலாம் எழுதி 11 and 12 திருப்பி கிளாஸ் 10 கிளாஸ் 11 கிளாஸ் 12 பண்ணணும்.
சயின்ஸ் சப்ஜெக்ட் பண்ணணும்னு சொன்னால் தே ஆல் ரிஜெக்டட். சரி, ஒரு தடவை கிளாஸ் 12 பண்ணிட்டாக்கா திருப்பி பண்ண முடியாது. ஸோ வி வெண்ட் அண்ட் ரெப்ரசன்டட் சேயிங் தட் இது ஏன் குழந்தை படிக்கணுங்கிறது, எவ்வளோ படிக்காத குழந்தைங்க மார்க் சும்மா கொடுங்கிறாங்க, இது வந்து படிக்கணுங்கிறது ஏன் கொடுத்து? they said no, it will create a precedence, we cannot allow it. ஆச்சரியமா இருக்கு டாக்டர். Luckily at that time வந்து I had moved to Calcutta to set up a neuroscience hospital. So over there he got admission and did his A levels in science, and that is accepted by the council for admission into medical college. So ஒரு சுத்தி வளைச்சு ஒரு ரூட். பட் காட் இஸ் கிரேட், ஆல் ஃபார் குட், அவ்வளோதான். இல்லை, we need such an excellent doctor நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டாமா? Such a sweet boy. And your elder son? My elder son is an engineer. இங்கே வெங்கடேஸ்வராவில் படிச்சு, he and his wife are in the UK. He is designing cars. He works for Nissan. So he is in automobile design. Okay. And he was in Japan for about 6-7 years. Now he's in the UK for about 4-5 years. So he's there. So that's how they are. I also want to know, because இன்னைக்கு வந்து நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க லைஃப்பில் வந்து ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலான்னு. நீங்களே உங்கள் சன் விஷயத்தில் சொன்னீங்க 8 hours of practice was there. அதே மாதிரி உங்களுடைய லைன்லேயும் see people think அப்படி நான் மெடிசன் படிச்சாச்சுன்னா அடுத்தது உடனே வந்து நான் ஒரு பெரிய ஆள் ஆயிடலான்னு. ஸோ I want you to tell the people how difficult it is. Now I must say that I owe a lot of people. நான் இப்போ இங்கே இந்த இடத்துல இருக்கேன்னா a lot of people have helped me for this. First, of course, my parents to give me the life where I could do this. Then my குருக்கு அப்புறம் my family. நான் நியூரோசர்ஜரி ஆரம்பிக்கிற டைமில் தான் I got married. Now, the first thing actually I told my fiancé or wife to be, நான் இப்போ தான் ஒரு மேஜர் ஃபீல்டில் என்டர் பண்ணுறேன். சினிமா, ட்ராமா, பீச்னா டைம் இருக்காது. Very true. She was very nice. She accepted that. She comes from a doctor's household. Her father was a neurosurgeon. So she had understood what it is to be a doctor's wife. The first 10 to 15 years, I have not seen my children. Oh. நான் ஹாஸ்பிட்டல்லே இருந்திருக்கேன். நைட் டியூட்டிஸ், எமர்ஜென்சிஸ், ஆல் த டைம். அண்ட் குழந்தை நடக்கிறது அது நடக்கும் வீட்டில், குழந்தை உட்கார்றது அது நடக்கும் வீட்டில் கூட இல்லை பார்த்துக்கிறதுக்கு. தீபாவளி அன்னைக்கு ஓகே இருக்கேன்னா வீட்டில், இல்லைன்னா டசன்ட் மேட்டர். தேர் ஹவ் பீன் டைம்ஸ் நான் ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்ட்டிக்கு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன், நான் இல்லை. ஸோ தட் இஸ் ஹவு யூ ஹாவ் டு ஒர்க். தட் இஸ் ஒரு டெடிக்கேஷன், கமிட்மெண்ட் வேணும். ஐ எம் சேயிங் இது வந்து ஒரு டாக்டர் ஃபீல்டுன்னு மாத்திரம்னு இல்லை, நீங்கள் உங்கள் ஃபீல்ட்லேயே எடுத்துக்கோங்களேன். ஒரு கமிட்மெண்ட் இல்லைன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது. வாட் டு யூ சே? கரெக்ட் டாக்டர், வெரி ட்ரூ. அந்த கமிட்மெண்ட் அண்ட் தோஸ் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் யூ ஹாவ் டு புட் இன். அண்ட் ஆல்சோ யூ மஸ்ட் லவ் தட் ஒர்க் வாட் யூ ஆர் டூயிங். அது லவ் கூட கிடையாது, ஒரு பேஷன் இருக்கணும். அது இல்லைன்னா நான் இல்லைன்னு இருக்கணும். ஸோ நீங்கள் இந்த டைமில் வந்து சும்மா உட்காரலையே, நீங்கள் யூ ஹவ் ஸ்டார்டட் சம்திங் பிகாஸ் யூ லவ் வாட் யூ டூ. ஸோ இதே தான், அந்த பேஷன் இருந்து பண்ணாதான் ஒரு யூ கேன் பி சக்ஸஸ்ஃபுல். இன்றைக்கி நான் ஒரு டிகிரி வாங்குறது ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் தான். பட் அதுக்கப்புறம் ஹவு டு மேக் யுவர் செல்ஃப் அ சூப்பர் டாக்டர், அதுக்கு வந்து a lot of hours of hard work, dedication, commitment. And also doctor is a super human being. அதாவது பேஷண்ட் கிட்ட அவர் சிரித்து பேசுறது, அந்த மற்றவங்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கறது. அப்புறம் வந்து ஆப்ரேஷனுக்கு அப்புறம் பெட்லேருந்து எந்திரிக்கவே பயப்படுவாங்க, அவங்கள தட்டி கொடுத்து அவரே கைப்பிடிச்சு அவங்கள வந்து கைத்தாங்கலாக வந்து அங்கே கூட இருக்கிற அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயப்படுவாங்க அவர் முன்னாடி நிற்கிறதுக்கே. ஆனால் இவர் எல்லாரோடையும் ஜோவியலாக பேசி மேக்ஸ் தட் ஹோல் ரூம் வந்து ஸோ லைவ்லி. அண்ட் கண்டிப்பாக நான் எங்கள் டாக்டருடைய ஒய்ஃப் வந்து ஜெயஸ்ரீ ஸ்ரீதர் பற்றி சொல்லணும்.
ஷீ இஸ் another சூப்பர் ஹியூமன் பீயிங் அண்ட் a வெரி நைஸ் பர்சன், வெரி க்ரியேட்டிவ். ரொம்ப நாள் வந்து அவங்க விஜய் டிவியில் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்ல க்ரியேட்டிவாக எழுதுவாங்க. அண்ட் அவங்கள தனியாக இன்னொரு தடவை இன்டர்வியூ பண்ணலாம். இப்போ நான் டாக்டர்கிட்ட கேட்க விரும்புகிறது என்னென்னா, டாக்டர் இப்போது பெரியவங்களை ஆப்ரேட் பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கம், இந்த குட்டி குழந்தைங்களெல்லாம் உங்ககிட்ட வந்து இந்த பிரெயின் டியூமருக்கெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க இல்லையா, அப்போ எப்படி டாக்டர்? அந்த டைமில் குழந்தைகள் வந்தாலே என்னென்னா, ஒரு பக்கம் நியூரோசர்ஜரி, சயின்ஸ் ஆஃப் மெடிசன் எல்லாம், பட் இன்னொரு பக்கம் வந்து இந்த பேரண்ட்ஸோட இமோஷன். ஸோ இது ரெண்டுமே டேக்கிள் பண்ணணும், அதுதான் முக்கியம். ஸோ பிகாஸ் அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது. ஜென்ரலாகவே குழந்தைகளுக்கு பயம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடல்ட்ஸ்க்கு தான் எல்லாமே ஒரு பயம், ஒரு ப்ரீகன்சீவ்ட் ஐடியாஸ் எல்லாமே. பட் குழந்தைகள் அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, நோ ப்ராப்ளம். இட்ஸ் வெரி ஈஸி டு டீல் வித் சில்ட்ரன். ப்ராப்ளம் வந்து பேரண்ட்ஸ். ஸோ அந்த பேரண்ட்ஸ் கிட்ட நல்லபடியாக பேசி அவங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக விஷயத்தை சொல்லி, ஒரு தடவை அந்த பேரண்ட்ஸ்க்கு புரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சரி, ஒன்ஸ் தே ஆர் கன்வின்ஸ்ட் அண்ட் தே ட்ரஸ்ட் யூ, அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. பட் தெர் இஸ் அந்த ஸ்ட்ரெஸ் இஸ் தேர் பிகாஸ் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைய அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க, அந்த குழந்தை திருப்பி அவங்கக்கிட்ட கொடுக்கணும், அதுதான் ஸ்ட்ரெஸ். ஆப்ரேஷனோட ஸ்ட்ரெஸ் பெருசு கிடையாது. வெரி வெல் செட் டாக்டர். நீங்கள் இவ்வளோ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்லை. ஐம் ஸோ இம்ப்ரெஸ்ட். ஏன்னா நாங்கள் எப்போவுமே கலகலன்னு பேசி தான் பழக்கம். பட் இன்றைக்கி அதர் சைட் ஆஃப் டாக்டர் நான் வந்து உங்கள் மூலிமா நானும் பார்க்குறேன். ஆனால் எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க தெரியுங்களா, சார் பேரண்ட் ஐம் ஏபிள் டு ரியலைஸ் தட். அண்ட் நிறைய இப்போ நான் வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டீங்கல்ல டாக்டர், வாட் எக்ஸாக்ட்லி யூ டூ இன் தட்? அது வந்து கனெக்ட்னு ஒரு பிரெயின் டியூமர் சப்போர்ட் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். எப்படின்னா பேஷண்ட்ஸ் எல்லாருமே பிரெயின் டியூமரோடு வராங்க. ஜஸ்ட் இமேஜின், ஒரு யாருக்காவது நீங்கள் வந்து உங்கள் மூளையில் கட்டி இருக்குதுன்னு சொன்னால் எப்படி அதிர்ச்சியாக இருக்கும், எவ்வளோ பயம் இருக்கும், எவ்வளவோ ஃபியர்ஸ் வரும். அந்த பேஷண்ட்ஸ் அண்ட் தேர் ஃபேமிலிஸை எல்லாருமே கேதர் பண்ணி ஒரே டைமில் நாங்கள் சொல்கிறதுக்கு பதிலாக அவங்களே இன்டராக்ட் பண்ணி அவங்க சப்போர்ட் ஒன் அனதர். வெஸ்ட்டில் இந்த மாதிரி சப்போர்ட் குரூப்ஸ் நிறையா உண்டு, பட் இந்தியாவில் அது வெரி வெரி ஃபியூ. அண்ட் ஏன்னா நம்ம சொசைட்டிலேயே நம்ம வந்து ஜாஸ்தி வெளியில் வந்து நம்ம ப்ராப்ளம்ஸை பற்றி பேசுகிறது கிடையாது. ஸோ இந்த குரூப் மூலமாக வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ இஸ், எல்லோரும் வந்து கலகலன்னு பேசி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுங்க ஒருத்தருக்கு. ஸோ உங்கள் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் என்னோட பேச வேண்டாம் டாக்டராக, நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே பேசி ஒருத்தோட ப்ராப்ளம், சரி நான் இப்படி சால்வ் பண்ணேன், இந்த ப்ராப்ளம் இருந்தது ஆனால் நான் இப்படி சால்வ் பண்ணிட்டேன்னா அடுத்தவங்களுக்கு ஒரு தைரியம் வரும். ஓ இதா, கவலைப்படாதீங்க, நான் அதே ப்ராப்ளம் நான் வந்து யோசனை பண்ணேன் ஆனால் ஒன்றுமே இல்லை சொன்னாக்கா அவங்களுக்கு ஒரு தைரியம். ஸோ திஸ் இஸ் வை தட் சப்போர்ட் குரூப். அண்ட் நீங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் பேசினது, தைரியம் கொடுத்தது, பீப்புள் ஆர் ஸ்டில் ரிமெம்பரிங். தேங்க்யூ ஸோ மச். ஓ மை காட். இங்கே நான் வந்து பப்ளிக் கிட்ட ஒன்று ஆர்டிஸ்டுடைய சார்பில் வைக்க விரும்புகிறேன். நிறைய ஆர்டிஸ்ட் முன் வரணும். சொல்லி மேட்ரு ஆஃப் ஒரு ½ அன் ஹவர் அவங்க வந்து அதை ஒதுக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக வந்து சில சமயம் ஆர்டிஸ்ட் வந்து யோசிக்கிறாங்க. எதுக்காக ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கூப்பிடுறாங்கன்னா, அந்த குழந்தைங்க அதுங்களாம் நாளைக்கு உயிரோடு இருக்க போதா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. ஓகே, ஒரு நம்பிக்கையில் எல்லாமே வந்து அங்கே நடக்குது. டாக்டர் ஒரு நம்பிக்கையோடு அந்த குழந்தைங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அதெல்லாம் டியூமர் திரும்ப வருமா, அடியோடு போயிடுமா, இதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு 2 ஆர்டிஸ்ட் அங்கே போய் ஒரு ½ அன் ஹவர் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அது நிஜமாவே ரொம்ப மெமரபிளா இருக்கும். ஒரு அவங்களுக்கு அந்த 1 hour ஒரு கலகலன்னு போயிடும். நோ வரிஸ். கண்டிப்பா. So they forget, just like going and seeing a comedy film. And அந்த இன்டராக்ஷன்ல ஏதாவது ஒரு நல்லது பண்ண முடிஞ்சதுன்னா தட் இஸ் கண்டிப்பாக டாக்டர். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு சினிமா உலகத்தை பார்த்து ரசிக்காதவங்க யாருமே கிடையாது. ஸோ அந்த குழந்தைங்களுடைய அவங்களுடைய ஹீரோஸ் அங்கே போய் அந்த குழந்தைங்களோட ஒரு ½ அன் ஹவர் அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ ஹோப் இந்த ப்ரோக்ராமை பார்த்தாவது யாராவது வந்து ஃப்யூச்சரில் டாக்டர் ஸ்ரீதரோட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன்.
Lovely. That would be so nice. Thank you. ஏன்னா நம்ம ஃபோன் பண்ணும்போது நிறைய பேர் ஐயோ அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ ட்ரூ, அவங்களுக்கு அவங்க கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அவங்க தாட்ஸ் இருக்கு. பட் ஐ ஆம் திங்கிங் தட் இஃப் வி கேன் டூ தட் லிட்டில் பிட் அந்த பேஷண்ட்ஸுக்கு interact with them for 5 minutes, they are so happy, and I think that's what life is about. வெரி ட்ரூ டாக்டர். நான் வந்து ஜென்யூனாகவே இது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கிட்டு ஐ திங்க் ஐ ஷுட் புஷ் திஸ் அண்ட் டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்ச ஆக்டர்ஸ் எல்லாம் இதில் வந்து நம்ம அவங்கள You can become our brand ambassador. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இட்ஸ் அ ஹியூஜ் காம்ப்ளிமெண்ட். பட் அட்லீஸ்ட் அவங்களை இப்போ நம்ம வந்து ஒரு ஜூம் மூலியமாவது வர சொல்லி we can request them. Yes. So that the children can feel happy. So கண்டிப்பாக இதை நான் ட்ரை பண்ணுறேன் டாக்டர். Please. And moreover, I wanted to know, இப்போ நீங்கள் வந்து you are affiliated with MGM இல்லைங்களா? Yes. ஸோ when I came to that hospital ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பிகாஸ் யூஸ்வலி ஒரு நல்ல ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல் போனாலே அது யூ ஃபீல் த சிக்னஸ் கூடவே ஒரு மென்டலி ஒரு டிப்ரெஷன் வந்துடும். ஆனால் எம்ஜிஎம் அப்படி இல்லாமல் ஒரு எம்ஜிஎம் ரிசார்ட் மாதிரியே இருக்காது. எப்படி டாக்டர்? அது I must thank the promoters of the hospital, Mr. Rajgopalan and his son Dr. Prashant. The concept, and that is why I enjoyed moving to that hospital and working there, because the concept என்னன்னா நீங்க abroad போனீங்கன்னா சிங்கப்பூர்லேயோ in Germany or in the US, the big hospitals, அது வந்து they don't look like hospital. ஹாஸ்பிட்டல்னா ஏன் சேடாக இருக்கணும்? ஏன் ஹாஸ்பிட்டல் ரொம்ப டல்லாக இருக்கணும்? ட்ரூ. மனசில் ஏற்கனவே ஒரு கவலையோடு தான் எல்லாரும் வராங்க. அந்த கவலை இருக்கிறச்ச நீங்கள் வந்து எல்லாருமே உட்காந்து எல்லாமே தி சரௌண்டிங்ஸ் ஆர் ஆல்சோ டல். இட் வில் டிப்ரெஸ் யூ ஃபர்தர். ஸோ தி ஆம்பியன்ஸ், இந்த சரௌண்டிங் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கோ அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கோ பெப்பப் பண்ணாக்க கண்டிப்பாக மேக்ஸ் யூ ஃபீல் குட் இல்லையா? அந்த இஃப் இட் மேக்ஸ் யூ ஃபீல் குட், அதே இஸ் half the battle won. ட்ரூ. சைக்கலாஜிக்கலி இட் வில் மேக் யூ ஃபீல் நைஸ். அண்ட் தட் கான்செப்ட் ஐ திங்க் இங்கே இட் ஹஸ் ஒர்க் வெரி வெல். என்ன எல்லாருக்கும் பயம் என்னன்னா, சரி இப்படி இருக்கே, காஸ்ட் அதிகமாகுமா, அதுதான் ஆக்சுவலி 5 ஸ்டார் மாதிரி இருக்கேன்னு. பட் நாட் நெசசர்லி. No, it is very nice. நீங்கள் எல்லாருமே வந்து உண்மையிலே I was very impressed. It was very comfortable. And the coffee shop was so clean and nice. Yes. So when I went for my checkup, it was really nice. I think நீங்கள் எல்லாம் கூட ட்ரை பண்ணுங்க. இந்த பேக் பெயின், நெக் பெயினோட காரணமே ஒரு சேரில் போய் உட்காண்டா சாயந்தரம் வரைக்கும் அதே சேரில் தான் உட்காந்துருக்கும். ஏன்னா அவங்க நிறையா வேலை செய்கிறாங்களா,